இல்லை பரமா, உன் வேலைலாம் எப்படி போகுது? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியால? அட போங்கண்ணே, நீங்கள் வேற வேலைக்கு போகிறதுக்கே கடுப்பாகுதுண்ணே. என்ன செய்யனே தெரியல. இதுக்கப்புறம் போய் வேறு வேலையும் தேட முடியாது. நிம்மதியே இல்லாமல் போச்சுண்ணே. என்னப்பா சொல்கிறா? உன் ஆஃபீஸில் அவனும் நல்லா சம்பாதிச்சு நல்லா ஜம்முன்னு இருக்கான்வ. நீ என்னன்னா எப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்ட? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வாசவம்தான். அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கலன்னா நம்ம ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது போல். அப்படி நிலைமை ஆகி போச்சு போங்க. என்னப்பா சொல்கிறா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஃபீஸுக்கு எதுக்குப்பா நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்? இதெல்லாம் ஓவரா தெரியலையா? ஏன்னா நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? முன்னாடிலாம் இந்த கவர்மெண்ட் வேலை, பெரிய பெரிய டெண்டர் வேலையில் தானே ஹிந்திக்காரன் இருந்தானுவோம். இப்போ அவ்வளோ வேலையில் ஹிந்திக்காரன் இருக்கான். எங்கள் ஆஃபீஸில் புதுசாக நிறைய ஹிந்திக்கார பகுதியிலே வேலைக்கு போட்டாங்க. அவன் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேக்கு, நான் சொல்கிறது அவனுக்கு புரிய மாட்டேக்கு. இதுக்காண்டி ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் அவனும் போலேண்ணே. அதுதான் சொல்ல வரேன். என்னது, ஹிந்திக்கார பையங்க நிறைய பேர் வேலைக்குள்ளே போட்டாங்களா? அட ஆமாண்ணே, அதான் ஒரே தலைவலியாகி போச்சு. போகிற போக்க பார்த்தா ஃபுல் ஹிந்திக்காரனையும் அங்கேருந்து இறக்குமதி செஞ்சு இங்கே வேலைக்கு வச்சுருவாங்க போல். நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க போல். அவனுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்துட்றான்னு அவனுக்கு வேலையும் அவன் பாட்டு கடந்து செய்கிறானுங்களா. அதான் ஒரே டென்ஷனாக போகுதுண்ணே. நீ சொல்கிறது உண்மைதான்ப்பா. ஒரு ட்ரெயினில் போ, அவ்வளோ பேர் அவன் தான் இருக்கான். பஸ்ஸில் அவன் தான் இருக்கான். மளிகை கடை வச்சுருக்கான். ஆடு வெடிச்சு வச்சுருக்கான். அட இவ்வளோ ஏன் விவசாயம் கூட பார்க்கல. இல்லை, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்கிறான். ஆசாரி வேலை செய்கிறான். கருப்பட்டி ஊற்றுறான் நம்ம ஊர் சைடு. போகிற போக்க பார்த்தா அவ்வளோ ஹிந்திக்காரனும் எல்லா வேலையும் செஞ்சானுன்னா நமக்கு வேலை இல்லாமல் போயிடும் போல். நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. இந்த அரசாங்கம் என்ன தான் செய்ய போகுதுன்னு தெரியலையே. அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க? நம்ம தான் நம்ம வேலையை காப்பாற்றிக்கணும். பரம சார், இனிமேல் என்ன பேசுகிறான்? இனிமேல் வேலை செய்கிறான், நம்மள் வேலை செய்கிறான். வேலை செய்கிறதுக்கே சம்பளம் கேட்குறான். இனிமேல் என்னென்னமோ பேசுகிறான். நான் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே தான் இங்கே இருக்கான். ஜி, நீ எப்போடா வந்தாங்க? இனிமேல் அப்போதே வந்துட்டான். நீங்கள் தான் என்னை பார்க்கலை. நீங்கள் பேசுனதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஐயையோ, என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. இவன் ஆபீஸில் போய் என்ன சொல்லி என்ன செய்ய போறானே தெரியலையே. அட கடவுளே. நிமில் கவலைப்படாத சார். நம்மில் சொல்ல மாட்டான். நம்மில் வேலை செய்கிறான், சம்பளம் வாங்குறான். நிமில் வேலை செய்கிறான், சம்பளம் வாங்குறான். அப்புறம் ஏன் சார் பராமப்படுது? சரி ஜி, அங்கே போய் எதுவும் சொல்லிடாத. அவன் வேலையை அவன் பார்ப்போம். நான் என்ன நடக்கிறத நடந்துட்டு போட்டு. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கா? சார், நிமில் வேலை செய்கிறதே அந்த பரமேன் சார் பரமப்படுது. எல்லா இடத்துலையுமே இந்திக்காரன் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுகிட்டே பேசுது. நாங்கள் என்ன சார் செய்கிறோம்? நாங்கள் வேலை செய்கிறதுக்கே நீங்கள் சம்பளம் கொடுக்கீங்கோ. இதை இந்த ஆள் இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கு சார். நீ போய் அவனை வர சொல்லு. உள்ளே வரலாமா சார்? அதில் ஒன்றும் குறையில. வா வா சார், கூப்பிட்டு விட்டீங்க. என்ன விஷயம்? யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? நீ என்ன வேலை செய்யறியோ அதுக்கு உனக்கான சம்பளம் கிடைக்க போகுது. அவனுங்க செய்கிற வேலைக்கு அவனுங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது. அதை போய் நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட அங்கே எங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஹிந்தி நம்ம பேசுறது புரிய மாட்டேங்குன்னு சொல்லி சொன்னேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். யோ, ஏதாவது சாக்கு புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயா? அவனுங்க தான் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிக்கானவள. சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது, வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டியது கிடையாது. ஏதாவது குறை மட்டும் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு ஆஃபீஸில் போய் எல்லாருமே தமிழ் பேசுகிற ஆஃபீஸில் வேலை செய்யுங்க. நாளையிலேருந்து நீங்கள் வராதிங்க. சார் மன்னிச்சிருங்க சார். இதுக்கப்புறம் எந்த ஆஃபீஸில் சார் எனக்கு வேலை கிடைக்கும்? புள்ள குட்டிக்காரன் சார், மன்னிச்சிருங்க சார். இதுதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இனிமே தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான சம்பளம் கிடைக்கும். சரியா? போங்க. சாரி சார். சரிங்க சார், வரேங்க சார். இவனுங்க வேலையை ஃபஸ்ட்டு ஒழுங்காக செய்ய மாட்டேக்கானுவேன். அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறது மட்டும் நல்லா கண்டுபிடிக்கானுவேன்.